ஒரு காட்டில் ஒரு காகம் ஒன்று வசித்து வந்தது. அது சுதந்திரமானதாக இருந்த பொழுதிலும் தனது கருப்பு நிறத்தை பற்றி கவலைப்பட்டது. கவலைப்பட்டு கிளைகள் அங்கும் இங்குமாக தாவிச் சென்றது. அப்பொழுது மான்கள் 2 கண்டது. பறந்து சென்று மான்கள் அருகே சென்று உட்கார்ந்தது. அப்பொழுது 2 மான்களும் காகத்தை பற்றி பெரிதாக அலட்சியம் செய்யவில்லை. காகம் புரிந்து கொண்டது, தான் கருப்பாக இருப்பதால் தான் இவைகள் என்னை மதிக்கவில்லை என்று நினைத்தது. அப்பொழுது மான் ஒன்று கூறியது, அன்னமே மிகவும் அழகான பறவை, அதன் வெண்மை நிறத்தை பாருங்கள் என்று கூறியது. இதனால் காகம் மேலும் சோகமானது. அப்பொழுது அன்னப்பறவை காகத்தை பார்த்து, உன்னை போல என்னால் நீண்ட தூரம் பறக்க முடியாது, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தொலைவில் சென்று விட்டது. அப்பொழுது காகம் மீண்டும் அன்னத்திடம் பறந்து சென்றது. அப்பொழுது அன்னம் காகம் தன்னை நோக்கி ஏன் வருகிறது என்று யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று காகம் அன்னத்திடம் கூறியது. ஆனால் அன்னமும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுது கிளி ஒன்று பறந்து வந்தது. காகமும் அன்னமும் நினைத்தன, கிளிதான் மிகவும் அழகிய பறவை, பல வண்ணங்களில் இருக்கிறது என்று பேசி கொண்டிருந்தது. நம்மை விட அழகான பறவை ஒன்று இருக்கிறது, அதான் மயில் என்று கூறியது. அப்பொழுது அனைத்து பறவைகளும் மயிலிடம் சென்றது. மயிலை பற்றி விசாரித்தது. மயிலை, நீ மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று கேட்டது. அப்பொழுது அதற்கு மயில், நான் அழகாக தான் இருக்கிறேன், ஆனால் உங்களை போன்று நீண்ட தூரம் என்னால் பறக்க முடியாது, அன்னத்தை போலவும் நீந்த முடியாது என்று கூறியது. அதன் கருத்து சரிதான் என அனைத்து பறவைகளும் உணர்ந்தன. இப்பொழுது அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சியோடு இருந்தது. அது பார்க்க நன்றாக இருந்தது.